வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மரியாள் இந்த வார்த்தையை எலிசபெத்தினிடம் சொல்லும் போது இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவார்கள். லூக்கா 1வது அதிகாரம் அந்த 49, 48 வாசிங்க. வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 48 வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் எனக்கு மகிமையானவைகளை செய்ய காரணம் என்னவென்றால் அவர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எதின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னா கர்த்தரின் வாழ்க்கையில செய்வதின் அடிப்படையில். நகோமி பெத்லகேமுக்கு மோவாபை விட்டு திரும்பும் போது இது நகோமி அல்லவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நகோமி சொல்லுவாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க. என சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவரா கட்டளையிட்டார்? இல்ல, அவங்களா போய் வாங்கிட்டு வராங்க. ஆனா இந்த இடத்துல மரியாள் சொல்றாங்க. ஆமே, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்னு நகோமி சொன்னதுக்கு அப்புறம் நகோமியை யாருமே கிண்டல் பண்ணல, நிந்திக்கல, ஒதுக்கி வைக்கல. ஆனால் இது முதல் என்னை எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள் என்று மரியாள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைத்தான் இருக்கு. எத்தனை நிந்த, எத்தனை அவமானம். ஆனால் எது ரிசல்ட் தெரியுமா? உண்மையாகவே மரியாள் ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்கள், மரியாள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. இவங்க அந்த தூர பார்வையை பார்த்தீங்களா? இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை. எதை வச்சு சொல்றீங்க? ஆமா, நான் ரொம்ப புனிதம் அப்படியா? நோ, சர்வ வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் இந்த காலை வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய பார்வை என் மேல இருக்கிறது? அந்த வல்லமையுடைய தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்வார். என் வாழ்க்கையிலே இன்று நடந்ததை வைத்தல்ல நான் பேசப்பட போகிறது. என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்வதை வைத்து, ஹல்லேலூயா, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்வார். ஆமென். என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க? வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி இந்த விசுவாசத்தை எப்படி சொல்ல போறோம்? வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்வார். சத்தமா சொல்ல போறோம், வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்வார். மரியாள் வந்து திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும். அது நம்ம அப்படி படிக்கும் போது அது என்ன, இப்படி ஆண்டவர் மரியாளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு தோணும். மரியாளோ இந்த மகிமையானவைகளை கர்த்தர் செய்வதற்கான ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மரியாள் வயிற்றில் வளர்ந்த அந்த குழந்தை உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் என்று மரியாளுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தெரியும்? நகோமியா? நீங்க இன்னும் நகோமிட்ட எந்த நகோமி? வேற யாருக்கு தெரியும்? எலிசபெத் இப்ப உண்டா? இல்ல. எலிசபெத்தே கதவு மூடிட்டு உள்ள இருக்க ஆளு. நம்ம அதாவது நம்முடைய சில காரியங்கள் அந்த உண்மை சிலருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களால நமக்கு நம்ம தான் போய் அவங்கள பார்க்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, நடந்தது தெரியும். இருந்தாலும் என் நிலைமையை பார்த்தா நானே, தூதர்களுக்கு தெரியும். தூதர்களும் மேல பாடிட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் சிமியோனுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு அம்மாவும் இருந்தாங்க. யாரு? அன்னாள். ஆனா இவங்க எல்லாம் இதெல்லாம் யார்கிட்ட தான் சொன்னாங்க அப்படின்னா மரியாள்கிட்ட தான் சொன்னாங்க.
இதெல்லாம் மரியாள்கிட்ட தான் சொன்னாங்க. மரியாளுக்கு அந்த நிந்தை என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்ப கானாவர் கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். திராட்சரசம் குறைவுபட்ட செய்தி மரியாள் காதுல வந்தது. மரியாள் பார்க்கிறாங்க, இங்க மட்டும் அவர் ஒரு மிராக்கிள் பண்ணிட்டாருன்னா, இங்க திராட்சரசம் அற்புதம் நடக்குதோ இல்லையோ என்னுடைய நிந்தை மாறும். அப்படி இருக்கும்போது இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க திராட்சரசம் இல்லை அப்படின்னு. உடனே தான் இயேசு சொல்கிற, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்போ இயேசுக்கு வயசு 30. அந்த வார்த்தையை புரியும்படி சொல்றேன். மரியாளே, 30 வருஷம் சகிச்சீங்கல்ல, இன்னும் ஒரு 30 நிமிஷம் சகிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. 30 வருஷம் சகிச்சீங்கல்ல, இன்னொரு 30 நிமிஷம் சகிச்சுக்கோங்க. ஆமா, என்னை ஆச்சரியப்படுத்தின காரியம், ஒரு திராட்சரசத்தை, அதாவது தண்ணீரை திராட்சரசமா மாத்துறதுக்குன்னே கர்த்தர் ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார்னா, தண்ணீர் திராட்சரசமா மாறுறது ஒரு வேளைக்காக பயன்படக்கூடிய காரியத்துக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்திருப்பார் என்றால், அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நீ ஒரு வேளைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, ஒரு நாளுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் அழைக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தர் செய்வா. ஆண்டவர் கேட்கிற, 30 வருஷம் சகிச்சல்ல, 30 நிமிஷம் அல்லது இன்னொரு 30 நாள் அல்லது இன்னொரு 3 மாசம், இப்படி ஆண்டவர் சிலர்கிட்ட பேசுகிறதை என் ஆவியில உணர்கிற. இத்தனை வருடம் நீ சகித்தல, இத்தனை வருஷம் என் வேலை இன்னும் வரல. ஆண்டவரே, அப்போ உங்க வேலை வர வர நான் என்ன பண்ண? நீ அறிக்கையிட்டுட்டே இரு. உன் ஆத்துமா என்னில் மகிழட்டும். அவனை காலையில ஒரு வார்த்தை, ஆவியானவர் அந்த வார்த்தை இப்படி மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆமே, என் பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது கூட அவள்கிட்ட அந்த வேர்டை தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். இதை சொல்லிட்டே, என் நாவு உமது நீதியையும். ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய நீதி என்பது அவர் செய்தது. அவருடைய நீதியை நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீ இரு, இத்தனை வருஷம் எப்படி இந்த நிந்தையை சுமந்து கொண்டு 30 years. அதாவது இயேசுவை பார்த்தே கேட்கிறாங்க, எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுங்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள். ஆபிரகாம் எங்களுக்கு பிதாவா இருக்கிறான். அதாவது இயேசு உடைய தகப்பன் திருமணத்துக்கு முன்னாடி அந்த கன்னிகையா இருக்கும்போது பரிசுத்தாவினால் கற்பவதியாராங்க. அவர் ரட்சகர் என்பது இன்னும் யாருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை. அதனால எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கும்? இயேசு அந்த இடத்துல ஷைன் பண்ணும்போது, அந்த இடத்துல அவர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் போது ஜனங்கள்லாம் இதுதான் கொஸ்டின் பண்ணாங்க. யோவான் 8வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம், தெரியும். இப்படியே தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. உங்க அப்பா யாரு சொல்லு அப்படிங்கறது இன்டைரக்டா கேட்பாங்க. ஆனா இயேசு, அப்போ இயேசுவை பார்த்து இந்த கொஸ்டின் பண்றாங்கன்னா, மரியாள் என்னென்ன நிந்தைகளை சுமந்திருப்பார்கள், என்னென்ன நிந்தைகளை. அப்படி சுமந்து நிக்கிற அந்த தாயார் இடத்துல தான், அந்த அம்மா கிட்ட தான் இயேசு சொல்றாங்க, 30 வருஷம் வெயிட் பண்ணல, 30 வருஷம் சகிச்சல, இன்னும் கொஞ்சம் தான். எனவேதான் அந்த முதல் அற்புதம் இயேசு செய்வார் அல்லவா. மரியாள் என்ன சொன்னாங்க? வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இயேசு இந்த முதல் அற்புதம் செய்த போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 2:11 வாசியுங்கள். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இவ்விதமாக இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த குளோரி வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஜனங்கள் என்ன இயேசுவை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? உமக்கு யார் பால் கொடுத்தார்களோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிந்தை, இன்னைக்கு அவமானம், இன்னைக்கு சில நேரத்தில் இப்படி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, ஆனால் தேவ பிள்ளையே, வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? இதை அறிக்கையிடுங்கள். வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நான் இந்த வசனத்தை பேசும்படி எடுத்து வரவில்லை, எனவே அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல. இந்த ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? உமக்கு பால் கொடுத்த
இந்த தாய் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது எடுக்கிறீங்களா அந்த ரெஃபரன்ஸ்? லூக்கா 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். ஹல்லேலூயா. உம்மை சுமந்த கற்பம் பாக்கியம் உள்ளது, உங்களுக்கு பால் கொடுத்தாங்களே பாக்கியம் உள்ளது. ஆமென். இத மரியாள் ஏற்கனவே சொல்றாங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மரியாளை இன்னைக்கு நம்ம அப்படி உன்னத நிலையில பார்க்கிறோம். ஆனா மரியாளை வர்ஷிப் பண்ணக்கூடாது. ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனா பாக்கியம் உள்ளவர்கள் அவங்க, பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது இயேசு ஒரு 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 துணியை வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து இயேசுக்கு முகத்தை தொடச்சாங்களாம். அது சிலுவை சுமந்துட்டு போகும்போது அதுல அப்படி இயேசுக்கு முகம் அப்படி இருந்தா. பைபிள் எல்லாம் அப்படி இல்லை. அப்ப அந்த ஒரு துணியே புனிதமாக்கிட்டாங்க. இல்ல, பேதுரு ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பார். அந்த மீனுக்கு வாயில் என்ன இருந்துச்சு? வெள்ளிப்பழம். இன்னைக்கு இஸ்ரேல்ல அந்த மீனுக்கு பயங்கர மார்க்கெட். டூரிஸ்ட் போறவங்க எல்லாம் அந்த மீன் சாப்பிடுவாங்க. சும்மா சாதாரண மீன் தான், ஆனா அதுக்கு ஒரு விலையை வச்சு. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையுமே அது வந்து பிரபலமாக்கி அதுல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இயேசுவை சுமந்த கற்பம். ஹல்லேலூயா. ஆமென்.